உக்ரசேனன் மகனை அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து இங்கு இருந்தால் ஊர்ல மழை விழியாது அவன் சொன்னவுடனே ஆற்றில விடுகிறான். சரி, எல்லாம் ஆற்றில விட்ட கதை தான். ஆற்றில விடுகிற பொழுது அவன் அங்கே யார் எடுத்து வளர்க்கிறாங்க? ஆரியரசன் என்பவன் எடுத்து வளர்த்தார். உண்மைதான். கம்ச வார்த்தினத்தில் வந்தது உண்மையினால் கம்சன் என்று பெயரும் சூட்டி அவரை வளர்த்து வருகிற பொழுது கம்சனுக்கு வயது என்ன வயது? 1 வயதாம் 2 வயதாம் 3 வயதாச்சு 3 வயதாச்சு 4 வயதில் முடியிறைக்கு காது குத்தி வயதிலே அவன் நடந்து ஓடி விளையாடி 5 வயதிலே அறிவை வெறுக்க வேண்டுமே என்று சொல்லி காலத்தில் 5 வயசு 7 வயசுலதான் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு விட்டாப்பா. ஆமாய்யா, பள்ளிக்கூடத்துக்கு விட்டா 5 வயசு ஆனாலும் அங்க போனா தலைமை ஆசிரியர் சொல்வாரு. என்ன சொல்லுவாரு? சரி மேடம், உங்க பையனை கூப்பிட்டு வரும். என்னையா? ஐயா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் வலது கை எடுத்து இடது கை காதை தொடன்னு சொல்லுவாங்க. காதை தொடலைன்னா சில கட்ட பையனா இருப்பான். ஆமாய்யா, கை கட்ட கைதான் இருக்கும். ஆமா, இன்னும் இப்படி பாய்யா முடியாது. இந்த காதை எட்டிடலான்னு பார்ப்பான், நடக்காது. அப்போ வாத்தியார் சொல்லுவாரு, இன்னும் விவரம் வரல. ஆமா, அடுத்த வருஷம் முடிச்சு அடுத்த வருஷமும் அப்படி இருந்த 7 வயசாகட்டும் 8 வயசாகட்டும் அப்பதான் 1ஆம் கிளாஸ் போனான். இப்ப எல்லாம் அப்படி இல்லப்பா. பிள்ளைய பெற்று போட்டு அப்போது 1 2 வயதுன்னா போதும். இனி ஒண்ணும் கொடுக்க வேண்டாம்ப்பா. பால் நாங்க கொடுத்துடலாம், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு பால்வாடி இருக்குது ஃப்ரீயா, பயங்கர ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ கேஜிங் ஒண்ணு இருக்கியா? ஆமாய்யா, எல்லாம் ஃப்ரீ தான். அப்படி இப்ப எல்லாம் பிள்ளைகளை பெத்து போடுங்க, பாத்துக்கிறது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பிள்ளைகளுக்காக கல்வி இப்ப முதன்மையா போயிட்டு. உண்மைதான். அந்த காலத்துல படிச்சா பள்ளிக்கூடத்துக்கு சும்மா ஒரு இதே சுருத்தி பிடிப்பாங்க இருக்கு. அப்ப பள்ளிக்கூடத்துக்கு போனா 5 மணிக்கு 4 மணிக்கு பள்ளிக்கூடத்துல விட்டு சாயங்காலம் 5 5:30 6 மணி ஆன போறவன் வருமா? காத்திருந்த காலம் காத்திருக்காம அவன் வேலை செஞ்சுட்டே இருந்தான். உண்மைதான். இன்னைக்கு 3 மணி ஆனா 2 மணி ஆனாலே பள்ளிக்கூட வாசல்ல பெற்று ஒரு காத்திருக்க வேண்டிய அவலம் இல்லை. ஆமையா, அனுபவம் பேசுது. 5 வயதிலே அறிவு வருத்திட வேண்டும் என்று இவரை படிக்க வச்சாங்க. படிப்பு சில பேர் மண்டையில, சில பேருக்கு ஒண்ணும் ஏறாதையா, மண்டையிலேயே ஏறல. என்னதான் செய்யுது? காலம் கடந்து போக கொண்டை வளர்த்துட்டு இருந்தா அப்படியாவது கொண்டையில இறந்தாலும் மண்டைக்கு வருமானு பார்த்தா அதுக்கும் நடக்கல, அதுலயும் நடக்கல. அதனாலே இவன் வாழ்வில் இந்து வாழிழந்து மறுபதியில் வாழிழந்து மறுபதியில்
வயசுல வரலாமா? வரக்கூடாது. படிக்கிற நேரத்துல கூட படிக்கிற பிள்ளைங்க இருக்க. ஆமா. அதுக்கு பண்ற அநியாயம் என்ன பண்ணாங்க? ஏய், என்ன அடிச்சுக்கல நீ? ஆமாண்டா. இப்போ எல்லாம் பிள்ளைகள் கெட்ட வார்த்தை போட்டு பேசுறத பார்த்தீங்கன்னா பெத்தவன் கண்டா தூக்கு போட்டுவான். உண்மைதான். அப்படி பேசுது. உண்மைதான். அது என்ன இருக்கிறல்ல, நீ ஆத்துல வந்த பையன் யாருடா? உங்க அப்பாட்ட சொல்லுவியா? ஒரு கொப்பும் பேரு தெரியாது. ஏன் தெரியாது? சொல்லாத. உன்னை பெத்தமையா இருந்து வளர்க்க தெரியாது. உன்னை எடுத்து வளர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிடா. சுருக்கமா நம்ம கிராமப்புறத்தில் சொல்லுவான். ஆமா. வந்துட்டு வருத்தட்டு பையன். ஆமா. அதுல மடக்கிடுவான். வார்த்தையிலேயே முடிஞ்சு போச்சு. வேற எதுலயும் மடக்க முடியாது. கூட்டத்தில் வந்துட்டு வருத்தட்டு உனக்கு எந்த ஊர்ல அப்படின்னுவான். சொன்ன உடனே இந்த பிஞ்சு குழந்தையாக இந்த கம்சனுக்கு மனதிலே நஞ்சு கலந்தது. ஆட்சியில வந்தவன் ஆனாதேன்னு சொல்றாளே. ஆமா. நான் என்ன செய்வேன்? இனி இந்த ஊர்ல இருந்தா வளர்ந்தா நமக்கு மதிப்பு தருவானா? பேரவே மாட்டார்கள் என்று வாழ்விழந்து மறுபடி என்று மகத நாட்டை நோக்கி வந்தார். சரி. ஜராசந்த நண்பனையே யாரு? அந்த மகத தேசத்தில் அப்படி வசுதேவர் என்று ஒரு பெரிய குரு. சரி. பெரிய அண்ணாவி வித்தைகள் கற்றுக் கொடுப்பதிலே வல்லவர். உண்மைதான். அவர் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிற வித்தைகள் சொல்லி கொடுத்திருக்கிற பொழுது இதை கவனித்தான் இவன் ஒரு ஓரமா உத்து பார்க்கிறார். ஆஹா. அவர் பார்க்கும் போது மடங்கி விடுவான். ஆமா. சில பேர் இந்த உத்து பார்க்கிற புத்தி, சிலருக்கு கீழா. ஆமா சிலமா. ஆமா சிலமா வெட்டி வாங்கிதான் திருந்த மாட்டான். அது ஒரு நாள் தீராது. ஆகினாலே தூத்து பாக்குறாங்க. ஏன் பாக்குறான்? அப்படி ஒடுக்க குடிக்காரனா அப்படி பார்க்க மாட்டான். ஒருவேளை இருக்குமோ? இருக்கலாம். ஒருவேளை இருக்கலாமோ? சிவனஞ்ச பெருமாள் நாடா புத்துனா இருக்கலாம். இருக்கலாமோ? ஆமா. அவர் அப்படி இருக்க மாட்டாரு. சரி, யாரப்பாணி ஐயா அப்படின்னு சொல்லி நீ யாரு? எந்த ஊரு? யார் பிள்ளை? ஐயா நான் ஒரு அனாதை. அனாதைன்னு சொல்றப்ப உங்க அப்பா அம்மா ஆணையரசன் திருத்தேவியன் நினைத்திருந்தேன். அவர் இப்ப இல்ல. எனக்கு என்கிட்ட படிக்கணும்னு ஆசை. வித்தையை கற்றுக் கொடுக்க சரி ஆசையா இருக்கு. தட்சணை இல்லையா? இல்லை ஐயா. எனக்கு வித்தையை கற்றுக் கொடுக்க பிறகு தருகிறேன். அப்புறம் தருவியா? ஆமையா. சரி. பிறகு தாரணி ஒரு வார்த்தையை சொன்னேன் என்று சொல்லி இவனுக்கு வெற்றிகள் எல்லாம் சொல்லி கொடுக்கிற பாருங்க. ஆணை ஏற்று குதிரை ஏற்று அவரது வித்தில் அன்படித்தான். யுத்தம் அல்ல யுத்தம் விருப்பமுடன் அன்படித்தான். வருகிற பொழுது இனிமே யாரையும் கொல்லுவான் வெல்லுவான் என்று இருக்கிற பொழுது சிங்கவாகனன் அவர் மல்லித்த வீரன் இங்க வந்தவனும் சும்மா வரல. இப்படி சிலவனுக்கு இந்த யோகம் வரும்போது இப்படிதான் வரும். ஆமையா. சும்மா எவனேன்னு இருந்தா இவன் வெறுமை வெளியே நின்று அவன் வந்து விழுந்துட்டான். சரிங்களா? அவரை வென்றுவான் சொல்லி குருதேவர் சொன்ன பாருங்க. சொன்ன பொழுது அந்த சிங்கவாகனை வென்று வீழ்த்தி வெற்றியோடு வந்தான். பார்த்தான் ஜராசந்தன். ஜராசந்த மன்னனுக்கு யாரோ ஒருத்து ஒரு வீரன் நம்ம நாட்டில் இருக்கிறானே, இப்பேற்பட்ட ஒருவன் இவனுக்கு நானும் நம்ம பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்று நாம் வீரனை தேடியிருந்தோம் என்று அந்த வீரன் ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். ஆமா. இவன் யாரு, எந்த ஊருக்காரன், எப்படி இவன் குலம் போத்துன்னு தெரியாம இப்படி பொண்ணு கொடுக்கறது? இவனுக்கு வீடு உண்டா? வாயை விளக்கிறான். இவன் இப்போ நம்ம பக்கத்து இந்த வள்ளியாத்துக்கு இந்த பக்கத்துல உள்ளவனா இருக்கார். இது வள்ளியாத்துக்கு கேட்கிறான். உண்மைதான். ஆகினாலே
என்ன உன் ஊரு எந்த ஊருக்கு சொன்ன? ஆணையரசன் விருத்தேவி அப்பா அம்மான்னு சொன்னியே. ஆமாங்க. அந்த மந்திரிகிரி பட்டணத்திற்கு பட்டணத்திற்கு ஒரு தூதுவரி விட்டான். விட்டை அங்கு தூதுவன் ஓலை கொடுத்த பொழுது அந்த ஆணையரசன் விருத்தேவியும் இவன் வந்தா பாருங்க ஒரு பாத்திரம், வம்ச பாத்திரம். உண்மைதான். அந்த பாத்திரத்தோட அவங்களும் வந்தாங்க. ஐயா என்ன நீங்க என்ன எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தீங்க. ஆமாப்பா. நாங்க வந்திருக்கிறோம். அந்த வீரனாக இருக்கிற இந்த கம்சன் எங்களுக்கு பிறந்த பிள்ளை இல்லை. அப்படி என்றால் இவர் யாருடைய குழந்தை? இந்த பாத்திரத்தை பாருங்க, உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும்னா. சரிதான். பார்க்கின்ற பொழுது கம்ச பாத்திரத்தை பார்க்கிற பொழுது அப்படி மதுராபுரியை ஆளுகின்ற உக்ரசீனன் மகன் என்பது வாசகம் இருந்தது. சரிதான். அடையப்பா மன்னருக்கெல்லாம் மன்னவராக விளங்கக்கூடிய சக்கரவர்த்தி மகன் இல்லவா? ஆமா. அப்படின்னா அவரையும் கூப்பிடுவோம் சொல்லி என்று சொல்லி நல்லதொரு முகூர்த்த நாள் குறித்து அங்கே மணிமண்டபத்தில் சரி இந்த ஜராசந்தனுடைய மகளுக்கும் கம்சனுக்கும் திருமணம் நல்ல முறையில் நடந்தேறியது. சரிதா. கல்யாணம் தான் முடித்து சரிதா. கணவனை விடவிட்டான். சரியாகவும் போட்டு காட்டுவிட்டு அனுப்பிவிட்டான். சரிதான். அண்ணாவி வசுதேவரி, அண்ணாவி வசுதேவரி, அருமையுடன் முக்கியமான அண்ணாவி வசுதேவரி, அண்ணாவி வசுதேவரி, அருமையுடன் கூட்டி வர. கல்யாணம் முடிஞ்சது. சீதனம் எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்து ஒத்தைக்கு ஒரு பிள்ளைனா இப்பவும் சீதனம் பேசாம நிறைய பேர் இருக்காங்க. எப்பா எனக்கு இருக்கிறதெல்லாம் இருக்குதானே அப்படி கணக்கு போட்டுவான். உண்மைதான். ஆமா. இல்ல இல்ல ஒத்தைக்கு ஒரு பொண்ணுங்க இருக்கு, வேற என்ன யாரு கொடுப்பான் அப்படின்னா உங்க பிள்ளைக்கு நீங்க எதை கொடுத்தாங்க. ஆனா ஒன்னு ரெண்டு கூட இருந்துட்டுனா சொல்லுவான், இவ்வளவு தந்துடாம காணிடுவான். கொஞ்சம் போச்சு. அங்க சீதனங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு சொந்த ஊருக்கு விஜயம் பண்ணுகிற பொழுது வருகிற பொழுது நினைக்கிறார் இந்த கம்சன். என்ன நினைக்கிறார்? நாம இந்த நல்ல நிலைக்கு வருவதற்கு காரணம் நம்மளுடைய குருதேவர் தான். குருநாதன். குருவில்லாத வித்த கூட்டு வித்தேன்னா உண்மைதான் ஐயா. நம்ம குருநாதர் அவரு கூட்டிட்டு போயிட்டோம்னா நல்ல மனுஷன் கூட இருந்தா நம்மளும் நல்லா இருக்கலாம். உண்மைதான். உண்மைதான் ஐயா. என்ன கம்சா இது எப்பவும் ஓடணும்னு நினைச்சீங்க. கம்சா நீங்க வாங்க, எங்க கூட வாங்க உன்னோடு வருகிறேன் என்று அவரை கூட்டிட்டு சொந்த ஊருக்கு வந்த பாருங்க. வந்து மதுராபுரியிலே வந்தவுடன் வந்தவுடனே நினைக்கிறான். என்ன நினைக்கிறா? குருதேவர் நல்ல ஆளுதான். ஆமா. ஆனா நம்மளை பெற்று வளர்க்காமல் ஆட்சியை விட்டார்களே, இவங்க எல்லாம் பெற்றவங்க நம்பலாமா? நம்ப கூடாது. தாய் தந்தை விட பார்க்காமல் கைகால் விலங்கு முட்டி இவன் சிறையில் அடைத்தான். ம். விலங்கில் அவர் தான் இருக்கே, தான் இருக்கே, விலகினவள் தான் இருக்கு. விருப்பம் உடன் உடன் பிறந்தே, உடன் பிறந்தே, விலகினவள் தான் இருக்கு, தான் இருக்கு, தான் இருக்கே. விருப்பமுடன் உடன் பிறந்த, உடன் பிறந்த கிளறும் ரோகிணியும் நல்லதங்கி தேவையும் அண்ணாவி வசுதேவர்க்கு, வசுதேவர்க்கு அண்ணாவி வசுதேவர்க்கு அருமையுடன் மணமுடித்தான், மணமுடித்தான். தாய் தந்தையரை சிறையில் வைத்துவிட்டு ஒரு நாள் அந்த அரண்மனையில் வளாகத்தில் இவன் பொழுதுபோக்காக போய் விளையாடிட்டு வர்றான். வருகின்ற பொழுது இரண்டு பெண்கள் ஓடோடி வருகின்றார். அண்ணா 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 இருக்கும் யாரம்மா நீங்க? அண்ணா 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 நான் உங்க தங்கைகள் அண்ணா. என்னை எனக்கு தள்ளி மாறு. ஆமாம் ஆமாண்ணா. நீ உன் பேர் என் பெயர் ரோகிணி அண்ணா. உன் பேர் என்னம்மா? அண்ணா தேவகி. தேவகி ரோகிணி. ஆமாண்ணா. நாங்கள் ஆமா. உங்கள் சித்தப்பா பிள்ளைகள், தேவராஜனுடைய பிள்ளைகள். ஆமா. இவன் வளர்ந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா? அண்ணா கல்யாணம்னு பேச்சு எடுக்கிறதுக்கு யாருமே இல்லைண்ணா. அண்ணா உங்களுக்கு என்ன கல்யாணம் கூட ஆகலையா? இல்லண்ணா. ஐயோ, அக்காவுக்கு வயசு 38க்கு தாண்டி போகுது. கன்னி கல்யாணம் ஆகாமல் கன்னி பெண்கள் வீட்டில் இருப்பது ரொம்ப நல்லது இல்லையே? சரி வச்சிருக்காங்களே.
சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆசை இருக்கா? ஆமா அண்ணா. அண்ணா இனி யார் எங்க போய் மாப்பிள்ளை தேடுறது? இன்னொருவர் இருக்கிற இவரு யாரு கை கட்டிட்டு இருக்காரு? ஐயோ, அவரு என் குருநாதரம்மா. அவருக்கு விருப்பமான அவங்க நினைக்கிறாங்க தட்சிணை கொடுக்காம படிச்சோம். ஆமா நம்ம தங்கச்சிமார்களும் பொருத்தமா இருக்கா. ஆமா அண்ணா, அவருக்கு கொஞ்சம் வயசு இருக்கும் போல தெரியுது. ஆமா, அவருக்கு கொஞ்சம் நிறைய வயசு வயசு இருக்கிறவங்களுக்கு ஆனாலும் குருதேவா, இல்லப்பா, உங்களுக்கு என் தங்கைமார் இருவரையும் கல்யாணம் செய்து வைக்கலாம்னு நான் நினைக்கிற உங்க ஆசை. எனக்கு சம்மதம் தான். உன் தங்கையர்களுக்கு சம்மதமா? அவங்களுக்கு விருப்பம் தான். சரி. நாள் குறித்து அப்படி மங்களம் ஒட்டி மருவிக்கிரம் வச்சினார் பற்றி தேவகி ரோஜினி இருவரையும் வசதிவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். திருமணம் முடிந்து அவர் தனியா இருந்துட்டு போட்டுமே. ஆமா அவளுக்கு கொஞ்சம் இடத்தை ஒதுக்கி கொடுத்து நாட்டில் சரி பகுதி கொடுத்து அங்கே அவர் வாழ்ந்திருக்க இருக்க அந்த விதி ஆமாய்யா. விதி நாங்க விளையாடுவான். உண்மைதான். கம்சனுடைய நாட்டிலே மழை இல்லை. சரி, சில புண்ணியமா இருக்க இடத்துல மழை பொழியுமாப்பா. உண்டு. சிலவன் காலேஜ் இடத்துல புல்லு முளைக்காது அப்படின்னு எல்லாரும் நம்ம கடை கட்டுவோம். எல்லா மனுஷனும் காலை வச்ச இடத்துல புல்லு முளைக்காதுதான். ஆமா எந்த மனிதனாக இருந்தாலும் ஆமா, உடனே இவன் புண்ணியவான் சொன்ன உடனே இங்க புல் முளைச்சிருமா? வரவே வராது. நம்ம நினைப்போம் இவன் கால் வச்ச இடத்துல புல்லு முளைக்காது. யார் கால் வச்சாலும் வராது. உண்மைதான். இந்த புண்ணியவாய் இருக்கிற இடத்துல மழை சரிதான். அந்த வசதி வசிமையில் சரிமையிலே நன்றாக மழை பொழிந்து செழிப்பாக இருந்தது. ஆமா நாட்டிலுள்ள மயிர்கள் மக்கள் எல்லோருமாக பயிர்கள் செய்கின்றார்கள். அந்த காட்டி வெட்டி பயன்படுத்தி அட்டைகளை நான் சுற்றி நன்றி உண்டு பயிர்கள் எல்லாம் நலமுடனே செய்வாரா. பயிர்கள் எல்லாம் நான் செழித்து பயிருக்கு வளர்ந்த போது காட்டிலுள்ள மிருகம் எல்லாம் இந்த பயிர்களை பழித்ததையா. காட்டிலுள்ள மிருகமே இல்ல, காட்டிலுள்ள மிருகமே இல்ல, இந்த பயிர்களையும் அழிந்ததையா. மக்கள் சரி, ஒரு நாட்டிற்கு முதுகெலும்பு விவசாயி. உண்மைதான். விவசாயி ஆ. அவன் இல்லைன்னா அவன் சேற்றுல கால் வைக்கணும்னு அவன் சோத்துல கை வைக்க முடியாது. உண்மைதான் ஐயா. உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வர். சரி, மற்றவெல்லாம் அவன் பின்னாதான் போனான். உண்மைதான். கலப்பேடு இப்ப எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் மண்ணு கையில பற்றக்கூடாதுன்னு நிற்கான். ஆமா ஒரு காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போவதுக்கு முன்னாலே வயல் வரப்புல போய் வயல்ல தோப்புல ஒரு கடை விட்டு உறைஞ்சு வந்து போடணும். மாட்டு புல்ல எடுத்துட்டு வந்தாடே அதுக்கப்புறம் போறா பத்தி போ இறங்கி வேலை பார்த்தாங்க. அப்படி காலையிலும் சாயங்காலமா தோட்டத்திலே வேலை செய்து வாழ்ந்த காலம் ஒரு காலம். அதுக்கு ஏன்னா ஒரு ராத்திரி சாப்பாடு இல்ல, சோறு இல்லைன்னு சொன்னா ஒரு ராத்திரி சோத்தை நம்பியே வாழ்ந்தாங்க. இந்த சோறு இந்த வயிற்றை நிரப்புவதற்காக மனுஷன் ஓடுனா உழைக்க ஓடுனா. சரிதான். இப்ப வயிற்றை குறைக்கிறதுக்காக காலையிலும் சாயங்காலம் வாழ்ந்தாங்க. காலையில பாருங்க தெருவில் ஆளு. ஆமா சாயங்காலம் பார்த்தா எஸ்எல்பி ஸ்கூல்ல போனா போதும். எஸ்எல்பி ஸ்கூல்ல விடுங்க, இந்த சிவந்தி காலேஜ் ஆமா கிரவுண்ட் பக்கத்துல கொண்டு இருக்கு. ஆமா, ஏன் ஓடுறாங்க வயிற்றை குறைக்கணும்னு ஓடுறான். வயிற்றை குறைக்கணும், சுகரை குறைக்கணும். ஒரு காலத்துல வயிற்றை நிறைக்க ஓடுனா சரிதான், வயிற்றை குறைக்க ஓடுறா. அதேங்கப்பா. மக்கள் பயிர்கள் செய்தார்கள். சரி, பயிர்கள் செய்து வரலாம் இருக்கிற பொழுது காட்டில் வாழ்கின்ற கொடிய விலங்குகள் வந்து பயிர்களை அழித்து நாசம் பண்றது. பார்த்தார்கள் குடிமக்கள், ஒன்று தீர்த்தார்கள். ஐயோ நாளைக்கு அறுவடையாகி நல்ல பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்ற பொழுது ஆமா பயிர்கள் எல்லாம் அழிந்த பொழுது மக்கள் மனக்கவலை கொண்டு அபி மன்னனாகி கம்சனிடத்திலே வந்தார்கள். மன்னாதி மன்னவனே மன்னாநகர் ஆளும் மன்னா, மன்னாதி மன்னவனே மன்னாநகர் ஆளும் மன்னா, நாங்கள் இட்ட பயிர்கள் எல்லாம் நாசமாக போய்விட்டதே, நாசமாக போய்விட்டதே. மன்னாதி மன்னவனே பகுடமுடி ராஜமன்னா, மன்னாதி மன்னவனே பகுடமுடி ராஜமன்னா, தாங்க
வருகின்ற விலங்குகள் வந்து அழித்து நாசம் செய்து விட்டது. சரிதான். எங்களுக்கு நிறைய பயிர் இழப்பு ஆயிற்று. உடனே ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தருவீங்க? ஒரு ஏக்கர் 1 ரூபா. காரியத்துக்கு தான் பயிர் செய்யுங்க. ஆமா. இழப்பீடு கேட்டா நீ எடுத்து அத்தனையும் கொடுத்தான். ஒரு வாழைக்கு 2 ரூபா போட்டான். உண்மைதான். ஒரு தென்னம்பிள்ளைக்கு 5 ரூபா. 5 ரூபா. எங்கயா ஈடு ஆகும்? ஆமா. சரி, மக்களுக்கு நிவாரணம் கொடுத்து காட்டு மிருகங்களை என்ன? கொன்று, வேட்டையாடி வருகிறேன் என்று சிங்கக் கொடி கட்டிய தேரிலே ஏறி இவர் ரதத்திலே கம்சன் பரிவாரங்களோடு வந்து கொண்டிருக்கிற பொழுது பார்த்தார் தேவகியும் ரோகிணியும். ஆமா. 2 பேரும் பார்த்து, அக்கா என்ன? அது வந்து அண்ணன் ரதம் தானே? அண்ணனுடைய ரதமேதான். இப்போ இந்த நேரத்தில் எவ்வளவு அவசரமா எங்க புறப்பட்ட தெரியல, இறங்கி வா, கேட்டு வருவோம். ஓடோடி வந்தார்கள். வந்து அண்ணா தங்காய் நிறுத்துக்கண்ணா என்று ரதத்தை நிறுத்தினார்கள். நிறுத்தி, இப்ப அவசரமா நீங்க எங்க போறீங்க? காட்டில் சென்று வேட்டையாடு ஆட செல்லுகின்றேன். அண்ணா இல்லம்மா. வேட்டைக்கா? ஆமாம்மா. எங்களுக்கு ஒரே ஆசை. என்ன ஆசை? அண்ணன் வேட்டை ஆடுவதை ஆடுவதை அருமை கண்டு பாடே வேணும் பாடே வேணும். அண்ணன் வேட்டை ஆடுவதை அருமை தந்தை பார்க்க வேணும், பார்க்க வேணும். மகன் வெட்டியாடுவதை தங்கையிடம் பார்க்க வேணும். நீங்கள் வேட்டையாடுவதை நான் பார்க்கணும் அண்ணா. தங்காய் பார்த்ததே இல்லை. எங்களை கூட்டிக் கொண்டு போங்கள் என்று சொன்னவுடனே என்று சொன்னவுடனே, அம்மா அண்ணா நீங்க தண்ணி வாங்கி உங்களுக்கு வயது அதுக்கு வயது இல்லை. சரிதான். சொன்னாலும் புரியல. அண்ணா காட்டில் வெட்டியாடும் போது கண்ணீர்கள் ஆகாதம்மா. வனத்தில் வெட்டியாடும் போது கண்ணீர்கள் ஆகாதம்மா. எங்களை விட்டு போகாவிட்டால் நாளை செலவிடம் மாண்டிடுவோம். எங்களை கூட்டி போகாவிட்டா, எங்களை கூட்டி போகாவிட்டா, நாங்கள் இக்கணமே மாட்டிடுவோம். நாங்கள் வேட்டி ஆடுகின்ற ஸ்தலம் எப்படி இருக்கும் என்று அறிந்ததில்லை. சரிதான். எங்களை அழைத்துக் கொண்டு போங்கள் அம்மா, அம்மா. என்ன? பணத்தில் வேட்டை ஆடும்போது கண்ணீர்கள் துணை ஆகாதம்மா. ஆமா, உண்மைதான் ஐயா. ஒரு மனிதனுடைய வீரம் பெண்களால் கெட்டு போவது உண்டு. உண்மைதான். ஆகினாலே ஆகையினாலே எங்களை கூட்டிட்டு மட்டும் நீங்க போகல. போகுதுன்னா நாங்க செத்தே அடியும். அம்மா, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத. ஆமா. சரி, நடப்பது எதுவாக இருக்கட்டும். பெண்களுக்கு கண்ணீர் ஒரு பொல்லாத ஆயுதம். அமைதியா எதுக்கெடுத்தாலும் எழுதுவான். அழுது சாதிச்சுவாங்க. ஆகினாலே ஆகையினாலே சரி வாங்க வாங்க வாங்க. அண்ணா கூட வீட்டுக்காரரையும் கூட்டிட்டு வாம்மா. ஆமா, இனி அவரை விட்டுட்டு போனா அவரு கூட வளைச்சிட்டு இருக்கிறார். எங்களை விட்டுட்டு அவர் எப்படி இருப்பாரு? என் அவரையும் கூட்டிக் கொண்டு கூட்டிக் அடர்ந்தவனத்திலே வந்து வந்து ஒரு அழகான மாமரச் சோலை நிழலிலே நிழலிலே இந்த மரத்தில் உட்கார்ந்திருங்க. ஆகட்டும் அண்ணா. அண்ணன் வேட்டி ஆரம்பித்து சீக்கிரம் வருகிறேன். ஆகட்டும். தங்கீர்களை அமர வைத்து அமர வைத்து காவலர்கள் காவல் புரிய புரிய மரத்திலே வேட்டையாடுகிறான். எப்படி வேட்டைகள் ஆடியே வாரா பிள்ளை கம்சராஜன் வேட்டைகள் ஆடியே வாரா. வேட்டைகள் ஆடி வாரா, வீரமுள்ள கம்சராஜன் வேட்டைகள் ஆடி வாரா. வேட்டைகள் ஆடவே தட்டிடமாகவே வீரமலையானை தன்னையும் கொண்டவள். வேட்டைகள் ஆடிய வாரா, வீரமுள்ள கம்சராஜன் வேட்டைகள் ஆடிய வாரா. கொடிய மிருகங்களை எல்லாம் கொன்று குவிக்கிறார். அடி. அதோ ஒரு மதம் பிடித்த யானை, அதையும் கொன்றார். சிங்கம், புலி, கரடி, கடுவாய், ஒன்றையும் விடாமல் அத்தனையும் கொன்றார். அதோ ஒரு காட்டு பன்றி.
உடனே ஏமா இந்த சுக்கு காப்பி இந்த பையன் நான் உமக்கு வேண்டாம்னா நீர் வேண்டாம் எங்களையும் பிடிக்க விட கொடுத்துருந்தம்மா தானே நான் எனக்கு தேயில தண்ணி போதும்னு வச்சு கொடுத்துட்டோம். ஆகையினாலே கொடிய மிருகங்கள் எல்லாம் கொண்டு குவித்தார். கொண்டு குவித்து சிங்கம், புலி, கரடி அத்தனையும் கொன்றார். உச்சி திரும்புகின்ற வரைக்கும் ஆமா உள்மலையிலே வேட்டையாடி மதியம் திரும்புகின்ற வரைக்கும் மறுமலையிலே வேட்டையாடி வேட்டையாடுகின்ற பொழுது களைப்பு உண்டானது. ஐயா களைப்பு வந்தால் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி தண்ணீர்கள் இருக்கின்ற மாமர சோலையிலே வந்தான். வந்து பார்க்கின்ற பொழுது பார்க்கிற பொழுது ரோகிணி ஆமா அவன் நல்லாதான் இருக்கான். நல்லாதான் இருக்கான். தேவகியுடைய முகம் வாடி போயிருக்கு. பார்த்தார் கம்சன். அம்மா தேவகி அண்ணா வாடவாது கமலே முகம் கமலே முகம் கமல முகம் வாடி இங்கே இருப்பதென்ன வாடாத கமல முகம் கமல முகம் கமலே முகம் வாடி எங்கு இருப்பதென்ன இருப்பதென்ன கோடாதே கமல முகம் கோடி இங்கு இருப்பதென்ன எந்த எட்டம் சேராடும் அந்த கம்சராஜன் ஏதுரைப்பாள் தேவகியாள் தேவகியா என் அம்மா தேவகி அண்ணா உன் முகம் வாடி போயிருக்கு. ஆமாண்டா தண்ணீர் தாகமானது பெரிதாக இருக்குதுன்னா என்னது? தண்ணீர் தாகம் ஐயோ சொல்ல வேண்டியதுமா. ஆமா இப்ப மந்திரி பண்ணவா எங்கேயாவது போய் சரி. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா எழுதுறவள நீ அப்படி சொன்ன உடனே மந்திரியானவன் சுக்காப்பி கொண்டுட்டு வாராரே இல்ல ஒண்ணும் இல்ல ஒரு நோய் அதாவது தண்ணீர் வேணும் அவ்வளவுதான். ஆமா அந்த அழிவுலாம் இப்ப இல்ல. அந்த நீருக்கெல்லாம் இங்க பஞ்சம் இல்லை. அதனாலே தண்ணீர் வேண்டுவதற்காக ஆகா மந்திரியான் வெள்ளி கொண்டு எடுத்தான். வெகு வெளி நடந்து வந்து பார்க்கின்ற பொழுது தேடி பார்க்கிற போது குடிப்பதற்குரிய நிலையில் தண்ணீரில சும்மா வந்தான். ஆகையினாலே அம்மா தேவகி அண்ணா தண்ணீருக்காக அறிந்தும் பலனில்லை, சீக்கிரமாக ஊருக்கு போய்விடலாம், உன் தாகத்தை தீர்த்து விடலாம், கொஞ்சம் பொறை என்று சொல்லி இருக்கிற பொழுது அண்ணா தண்ணீர் தாகம் தாங்க முடியவில்லை அண்ணா. அதுவரைக்கு நான் உயிரோடு இருப்பேனோ என்கிறது சந்தேகமாக இருக்கிறது அண்ணா. சரி என்று சொல்லி கண் சோர்ந்து இருந்த தேவகி தேவகி அண்ணா இருந்து பார்க்கின்றாள். பார்க்கின்ற பொழுது ஒரு மாங்கனியை கண்ணிலே கண்டார். அண்ணா என்ன? தங்காய் இதோ இருக்கிறது இந்த மாங்கனி. ஆமா இந்த கனியை மட்டும் பறித்து எனக்கு தந்துட்டா போதும். தங்கிக்கு இல்லாத இந்த மாங்கனி வரத்தில் இருந்து எதற்கு அறுக்க ஒரு கடை துடுத்தான், பிடிக்க ஒரு கடை துடுத்தான், கனி பறித்து கம்சராஜன் தண்டி விட கை கொடுத்தான். வாங்கி உண்டாள் தேவகியா தேவகியாள் ஆராரி எல்லோரும் வாங்கி உண்டாள் தேவகியாள் தேவகியாள் வாராணி எல்லோரும் அறுக்க ஒரு கடை பிடிக்க ஒரு கடை கனியை பறித்தான். என்று துண்டாக வகுந்தார். 8 துண்டு துண்டு துண்டு. ஆமா இந்த மாங்கனிய மாம்பழத்துல வெட்டி சாப்பிடணும். ஆமா கடிச்சு சாப்பிட்டாதான் ருசி. ஆமா அதெல்லாம் கடிச்சு திங்கக்கூடாது. ஐயா ஆமாப்பா, மாம்பழத்தை கடிச்சு சாப்பிடக்கூடாது. எதனால அப்படி சொன்னீங்க? ஏன் கேட்க சொல்லு. ஏன் இப்படி ஏன் அப்படின்னு கேட்க நான் உங்க மாம்பழம் உள்ள போயிருமா? ஆமாப்பா, மாங்கொட்டை உள்ள என் மாங்கொட்டை அவன் சும்மா யாரையும் மட்டும் மாங்கொட்டைன்னு பேசக்கூடாது. ஆமா மாங்கொட்டைன்னு தப்பா சொல்லக்கூடாது. ஆமா ஐயா மாங்கொட்டைன்னு நம்ம சொல்றாங்க, மாங்கொட்டை இருக்கான் அப்படின்னு நமக்கு சொல்லுவோம் பாருங்க. ஆமா அந்த
மாங்கொட்டை கீழே விழுந்தா முளைச்சு ஒரு மரமாகிடும். உண்மைதான். ஆனா மனுஷன் கீழே விழுந்தா மரமாவானா? மண்ணுக்கு உரமாதான் அவன். அவன் மரமாக மாட்டான், உரமாகிடுவான். உண்மைதான். அப்ப யாரையும் பார்த்து மாங்காமலையே இல்ல மாங்கொட்டையா அப்படின்னு சொல்லலாம், சொல்லவே கூடாது. என்ன? ஆமா. அப்ப பழத்தை மாங்கனியே கடிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். ஆமா, அது எதனால? ஏன் கடிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, எதனால? பரிசுத்து மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார். சரி சரி. மகாபாரதத்தில் ஒரு கதை தான். ஓஹோ. பரிசுத்து மகாராஜாவுக்கு பாம்பு கடிச்சு செத்து போவார்னுட்டு ஒரு விதி இருந்தது. சரிதான். போயிடுவான். அப்ப கடலுக்குள்ள ஒரு அரண்மனையை கட்டி அங்க எல்லாரும் காவல், யாரு போனாலும் அனுமதியோட தான் போனான். சரி. எந்த சாப்பிட்டாலும் அவருக்கு பார்த்து தான் கொடுக்கணும். ஆமையா. ஆனால் முனிவர்கள் ரிஷிகள் போவதற்கு தடைகள் கிடையாது. சரிதான். அந்த காலத்துல. ஆமா. அப்போ ஒரு ரிஷி போனார். அவர் ஒரு பழத்தை வச்சிருந்தார். ஓஹோ. பரிசுத்த மகாராஜா கையில கொடுத்தார். கடிச்சு சாப்பிட்டாரு, வந்து பாம்பு கடிச்சு. ஓஹோ. அப்போ மாம்பழத்தை எல்லாம் கடிச்சு சாப்பிட்டாதான் ருசி உண்டு. உண்மைதான். ஆனால் அது கடிச்சு சாப்பிடக்கூடாது. 8 துண்டுகளாக வகுந்து கொடுத்த அதை சாப்பிட்டு முடித்து தந்தையுடைய தாகமும் தீர்ந்தது. சந்தோஷமாக ஒரு ரதத்தில் ஏறி புறப்படுறாங்க. சரிடா. இந்த மாங்கனின்னு சொன்னமே சாதாரண பழமா? அதனுடைய அற்புதம் என்னவோ? முக்கணிகளிலே முதன்மையானது மாங்கனி. உண்மைதான். இந்த மாங்கனியுடைய சிறப்பு தெரியுமா? என்ன சிறப்பு ஐயா? 3 வருடத்தில் ஒரே ஒரு பூ மட்டும் அந்த மரத்தில் பூக்குமா? அடேங்கப்பா. இன்னொரு 3 வருடம் 6 வருடம் ஆகின்ற அந்த பூவிலிருந்து ஒரு பிஞ்சு வெளியாகுமா? 9 வருடம் ஆகின்ற பொழுது குடம் ஒன்று பிஞ்சு காயாக மாறும். 12 வருடம் ஆகின்ற பொழுது அந்த காய் பழமாகிறது. 12 வருடத்திலே இந்த மாமரத்திலே இந்த ஒரு மாங்கனியை தவிர வேறு மாங்கனியே இல்லை. இது சாப்பிடுவதும் யாரு வந்து சாப்பிடுவா? பரத்வாசர் சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி. ஆமா. அவர் 12 வருஷம் பக்தி முடித்து 13ஆவது வருடம் பிறக்க மாமரத்தின் கீழே வந்து கையை நீட்டினார். பழம் விழல. சரி. என்னடா இது? என்ன ஆச்சரியம்? நம்ம மரத்தை தான் சுத்தி பார்ப்போம். உண்மைதான். போனான்னு தேடுவோம், எந்த பக்கம் விழுந்தது அப்படின்னு பார்ப்போம். அந்த ரிஷிகள் எல்லாம் அப்படி அவர்களுக்கு ஞான கண் என்று ஒன்று இருந்தது. உண்மைதான். அந்த ஞான திருஷ்டினால் பார்க்கின்ற பொழுது ஒரு ஆடவன் கம்சன் மரித்ததும் ஒரு பெண்ணவளது 8 துண்டுகளாக வகுந்து உண்டதும் தெரிகிறது. பார்த்தார் முனிவர். முனிவர்களுக்கு உடனே கோபம் வருகிறது. இந்த கனி உண்டவள் தான் நீங்களுக்கும் வெள்ளையாக 8வது பிள்ளையினால் கனிவரித்து வாழ்வதெல்லாம் வாழ்வான் என்று சாபமிட்டார். முனியும் போய் மறைந்தார். வாழ்வான் என்று சாபமிட்டார். மாமுனியும் போய் மறைந்தார். இந்த கனியை சரி எவள் உண்டாளோ உண்டவள் வயிற்றில் விறக்குல 8வது குழந்தையினால் கனி வரைத்தவன் சாகக்கிடவது என்று சாபத்தை ஓட்டுவிட்டு சாபத்தை போட்டுட்டோம்னா நீ வழங்கிக்கிட மாட்டா. அவங்க யாரும் சொல்லிட்டு வைங்களா? செல்ல பார்க்காதுங்க. ஐயோ கடவுளே, நான் கழிஞ்ச வருஷம் செல்ல பார்க்காது. எல்லாரும் சும்மா இருக்கிறதுக்கு இந்த கோயிலுக்கு வந்து இப்படி ஒரே தட்டுதான். ஆமா, ஒரு குழப்பம் இல்லை எங்களுக்கு. ஆமா. அது எங்களுக்கு கவலையா இருக்கு. இல்லையா இந்த செல்லு 24 மணி நேரமும் அத நான் ரோட்டு நடந்து போனாலும் மனுஷனுக்கு பள்ளி கோயிலே செல்லு இல்லாத மனுஷன் இல்லையா? ஆனா அப்படி போச்சு அவன் போய் காதுக்குள்ள ஒண்ணு மாட்டிக்கலாம். ஆமா. பஸ் வந்தாலும் கூட நாங்க ஆகினாலே அப்படி செல்லு பாக்குறது தவறா தெரியும். ஒன்னும் சொல்லல, யாரு கவலைப்படாத. அப்ப கம்சன் பறித்ததும் சாபத்தை கொடுத்த அவையா நாம கதைக்கு அந்த நீ விளங்கிட மாட்டாரு. அம்மா சொல்லிட்டோம்னா நாம கோயில பூசை செஞ்சது, ஆமா, சாமி கும்பிட்டது, சாப்பாடு போட்டது, இந்த புண்ணிய தர்மங்கள் செய்யறது இது அத்தனையும் போச்சு. ஆகையினாலே தன்னலவை வந்தாலும் சாபம் அது கூறாது சொன்னார். ஆமா. இவர் சாபத்தை ஓட்டவுடன் நாம வலிமை இழந்து சாபத்திற்கு விரத்துவாசம் இவர் போய்விட இந்த சாபம் எதிரொலியாக வருகிறது.
ஒரு சில மனுஷருக்குள்ள நாம பேசுவது உண்டு பாருங்க. ஆமையா, நாம் வயதறிஞ்சு போட்ட சாபம் சும்மா விடாது சொல்ல பாருங்க. உண்மையா, மனிதனுடைய சொல்லுக்கு வலிமை உண்டு உண்டு உண்டு. ஆமா. அந்த சொல்லானது ஆனது அசரின் வாக்காக வந்து இவன் காதில் விழுந்தது. கம்சன் காதிலே ரதத்தை நிறுத்தினான். இவள் வயிற்றில பிறக்கிற பிள்ளை நம்மை கொல்லுவதா? இவளை சும்மா இருக்கலாமா? என்ன உறைவாளை உருவினான். ஒருவன் தங்கை என்று கூட பார்க்காமல் அப்படி தலைமுடியை வச்சு பிடித்து பிடித்து வாளால் ஓங்குகின்ற பொழுது சரி பார்த்தார் வசுதேவர். ஐயா, என் மாப்பிளே என்ன நல்லா இருப்பீங்க ஐயா, என் பொண்டாட்டி ஒண்ணும் பண்ணிவிடாதுங்க. அசரீரி வாக்கு காதில் கேட்டீங்கல்ல? ஓங்கின கையை அப்படியே வச்சிருங்க ஐயா. சுவர் இருந்தா சித்திர வரையலாம், சுவரையே இடிச்சு விடாதுங்க ஐயா. ஓஹோ, கையை விடுங்க. ஆமா பிறக்கும் பிள்ளைதானை கொல்லும். ஆமா, அவள் பிறக்கும் வச்சிருக்கும் பிள்ளைகள் அனைத்து உங்க கையில தானே அந்த பிள்ளையை கொல்ல என் பொண்டாட்டி விடும். அதை நான் எப்படி நம்புவது? கையிலிட்டு போய் சத்தியமணி சத்தியமணி கொடுக்க வாழை உரைகளை விட்டான். இட்டு சந்தோஷமாக இவங்க அந்த மதுராவரிகளை வந்து இருந்தாலும் கம்சனுக்கு சிறிய எண்ணம். அடிபட்டதுக்கு தானே என் வழி தெரியும். ஆமா, அவன் நினைக்கிறான் இவள் வயிற்றில பிறக்கிற பிள்ளையை தாரைன்னு சொன்னவளை நாம வெட்டாம விட்டுட்டோமே. ஆமா விட்டது தப்பு தானே. எப்ப இவ பிள்ளை பருவான்னு காத்து தானே இருக்குது. அப்போ ஒரு வழி செஞ்சுட்டா எப்படி? இவங்க ரெண்டு பேரும் சேராமல் பிரிச்சுட்டோம்னா பிள்ளை வராது. உண்மைதான். கற்பனை அவனுக்கு போற போக்க பாரு. எங்கெல்லாம் யோசனை போகுது. தேவகி இவரை சிறைக்கு அடைத்தான். வசுதேவரை மற்றொரு சிறையில் அடைத்தான். பக்கத்தில் இருந்தா ஓடி போயிடுவாரு. ஆமா, கொஞ்ச தூரத்துக்கு அப்பால அங்க ஒரு சிறையில விடு. கை கால் விலங்கு மூட்டி அவரை ஒரு சிறையில் அடைத்தார். இந்த ரோகிணி இருந்தா பாருங்க. ஆமா ஊருங்க இவளும் பக்கத்துல இருந்தான். இவர் அங்க ஓடிட்டான். அவன் சிக்கன் எங்க நான் வந்தான். உண்மைதான் அவன் சொல்லி கோபுரம் என்ற பட்டணத்தில் ரோகிணி ஒரு சிறையிலே அடைக்க தூரம்னா கொஞ்சம் தூரம், காது தூரம் எங்க இருக்கு அப்பா? ஒரு காதம்னா 7 மைல் தூரம்னு ஒரு கணக்கு போட்டிருக்கான். சரிதான். அப்படி 7 காதம் அப்படி தூரத்திற்கு அடைத்து வைத்திருக்கின்ற பொழுது ஆண்டவனிட்ட கணக்கை யாராவது மாற்ற முடியுமாப்பா? யாராலையும் மாற்ற முடியாது. அந்த சிறையிலே இருக்குகின்ற சாபத்தினாலும் சிறையிலே இருக்கின்ற தேவகி அப்படி ஒரு ஆண் குழந்தை கருவுற்றார். கருவற்று மாதம் 10 தெரிந்த ஒரு மங்கை ஒரு ஆண் குழந்தை பெற்றாள். அப்படி குழந்தை பிறந்தது என்று அறிந்தவுடனே கம்சன் துடித்து ஓடி வந்தவன் அந்த பச்சிலம் குழந்தை என்று பார்க்காமல் தரையிலே அடித்துக் கொன்றான். குழந்தை தானே நமக்கு யமனா வந்திருக்கு. ஆமா ஐயா. குழந்தை என்ன யவன் என்ன? ஒரு குழந்தையை மட்டுமா? குழந்தை கண்டாலே இவனுக்கு கொலை வரையும். தேவகியும் 6 பிள்ளைங்க. ஆமா, 6 பிள்ளைகளை வடித்து கொன்றான். சரிதான். ஏன் இவனால கொல்ல முடிஞ்சது? ஏன் ஐயா? ஏன் சொல்லுங்க பாப்போம். ஒரு பெரிய மந்திரத்தை இந்த வசுதேவர் பாடமா சொல்லி கொடுத்து விட்டார். அனுபவம் மந்திரம். ஓஹோ, அது 6 பிள்ளைகளை மட்டும் கொல்ல முடிஞ்சது. சரிதான். வண்டியாகவும் இவன் கருடாகவும் கன்னியாகவும் அந்த பிள்ளைகளை கொன்றான். சரிதான். 6 பிள்ளைகளை கொண்டான் பாருங்க. கொன்ற பொழுது அந்த 6 விமோசனம் அடைந்துச்சு. சரிதான். 7வது பிள்ளை வந்து வேண்டும் சரி என்று 8வது பிள்ளைதான் பிறக்கணும் ஒரு சாபம். ஆமா, 7வது பிள்ளையாக ஒன்று வேணுமே என்று என்னதான் செய்வது? நாராயணன் எழுந்த பொழுது அவர் பின்னாலே கொடை பிடித்து தாங்கிக் கொண்டிருக்கிறது ஆதிசேஷன். உமா, அவர் நினைக்கிறான். என்ன தலையை போட்டு அசைத்தான் பாருங்க. பார்த்தா நாராயணனுக்கு என்ன வருகிறது? இவன் என் தலையை போட்டு அசைக்கிறான். சரி, முந்தைய ஞாபகம் வருது. இதற்கு முந்தைய பேராயுதம். சரி, அதில் ராமனாக நாம் அவதரித்த பொழுது
இந்த பாம்பு நமக்கு தம்பி லட்சுமணனாக பிறந்தான். உண்மைதான். அந்த வரலாற்றில் அவன் விட்ட உயரத்திற்கு அளவே இல்லை. சரி, லட்சுமணனாக பிறந்து ஒரு நாள் சந்தோஷமாக மனைவியோடு வாழ்ந்திருப்பானா? இல்லையே. நாம வாழ்ந்தோம், அவன் வாழல. ஆமா. இந்த யுகத்திலே இவனுக்கு ஒரு நிம்மதி கொடுக்க வேண்டும் என்று இந்த பாம்பு ஆதிசேஷனை தேவகி வயிற்றிலே பிள்ளையாக அவதரித்தது போல் அவதரிக்க செய்து திடீரென்று கரு விட்டு மாறி கோபுரத்திலே சிறையில் இருந்தாலே ரோகிணி அவள் கருவிலே தங்கி அங்கே அந்த பிள்ளை மாதம் கழித்து பிறக்கிறது. அந்த பிள்ளை கருவிட்டு கருத்தாவி பிறந்ததினாலே அந்த பிள்ளைக்கு பலராமன் சங்கர்சனன் என்ற பெயரோடு அவன் கோபுரத்தில் வளர்ந்தான். சரிதான். இது ஒரு தெய்வ ரகசியம். அமையா, தெய்வ ரகசியம் கல்வி வருமா? ஆமா, வரும். கட்டுப்பாடு பண்ணிருப்பாங்க. ஆமா, எது நமக்கு குழந்தை எது வரும் அப்படின்னு இருக்கும். இவனுக்கு மூன்றாவது பிள்ளை ஒன்று வர வேண்டும் என்று இறைவன் உதித்திருந்தால் எந்த கட்டுப்பாடும் கெட்டி நிற்காது. 5 மாசம் 6 மாசம் வருகிற வரைக்கும் அவளுக்கு பிள்ளை இருக்கதே தெரியாமல் கருமருந்தை குடித்தவள் கூட பிள்ளையை பெற்ற காலம் இப்பொழுதும் இருக்கிறார். உண்மையா? இந்த பிள்ளை கருவிட்டு போச்சு பாருங்க. ஆமையா, 8வது பிள்ளையாக கண்ணன் அவதரிக்க வேண்டும் என்று மனதிலே நாராயணன் நினைக்க கம்சன் சப்தபலம் மிக்கவன். அமையா, சப்தபலம் 7 யானை பலம் உள்ளமை. அவனை சும்மா கொல்ல முடியாது. ஆமா, என்று இவனுடைய பலம் பறிக்க வேண்டும் என்று ஆயிர்வாடியில் யசோதை என்ற தம்பதி வயிற்றிலே சரி காளியை பிள்ளையாக கருமுறை செய்து அதே நேரம் எம்பெருமாள் நாராயணன் திருமலை பெருமாள் செந்திருக்கு கிருஷ்ண பகவானாக அவதரித்தவுடன் உடனே இந்த தேவகிக்கு உடம்பெல்லாம் ஒரு மாற்றம் இருக்கிறது. ஆமா, கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு உடல் மாற்றம் ஏற்படுவது சகஜம்தான். ஆமா, வீட்டில் இருக்கிற பிள்ளையை போன்று சில பிள்ளை சிரிச்ச நாளே இருந்து அவ பாடு இருக்க அந்த பாடமாவில அப்படி போட்டு கொண்டு அதுக்கப்புறம் அவளுக்கு சந்தோஷம் தான். சில பிள்ளை வயிற்றுல இருக்கிறனால இவளுக்கு ஒன்னும் செய்யாது, வெளியே வந்த பிறகு அது கொண்டு உண்மைதான். எப்படினாலும் பிள்ளைனால ஒரு பெரிய பாடுதான். உண்மைதான். பிள்ளைய தொல்லப்பா தென்னைய வளர்த்தா இளநீர் என்ன, பிள்ளைய வளர்த்தா கண்ணீர் என்ன தெரிஞ்சுதானே சொன்னா. இப்படி இவளுக்கு மாதம் 10 நிகழ்ந்திருக்கிற பொழுது சரி அப்ப அவன் நினைக்கா என்ன 6 பிள்ளைய பெற்றோம். ஆமா, 7வது ஒண்ணும் வந்தது மாதிரி இருந்தது போயிட்டு. சரி இந்த 6 பிள்ளை பற்றி எனக்கு பெற்றவள் பிள்ளையின் முகம் கூட பார்க்கலையே. ஆமா, கொண்டு விட்டானே. ஆமாப்பா, கர்வாக சுமக்கிறவா இந்த காலத்தை ஒப்பிட்டு பேசவே கூடாது. தூங்க முடியும்னு பிள்ளை கொண்டவா அமைங்க. அவளுக்கு தூங்க முடியலன்னு பெத்த பிள்ளைக தண்ணீருக்குள்ளே மூழ்கடிச்சு கொண்ட காலம் இது. உண்மைதான் நடக்குது. கள்ள காதலுக்கு இடையூறாக இருந்து கை குழந்தை பெற்ற குழந்தை பார்க்காம கொண்ட காலம் இது. இப்ப இதுக்கு இந்த கதைக்கு பேசினா இது சரிபட்டு வராது. அவன் நினைக்கிறான் அப்படி பெற்றவே முகம் மாறுக்கு முன்னாலே பிள்ளையை கொண்டுட்டானே. ஆமா, அந்த காலத்தில் தாம் பட்டினி கிடந்து பிள்ளையை வளர்த்தாங்க. ஆகினாலே ஒரே ஒரு பிள்ளையும் பெற்றெடுத்து பிள்ளை முகத்தை பார்த்து பிள்ளை வளர்க்கிற ஒவ்வொரு பருவம் இருக்கு பாருங்க. ஆமையா, அதான் கால பருவம் கால பருவம். அது இந்த பிள்ளை தமிழ் அழகாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட பருவத்தெல்லாம் கழித்து என்ன பிள்ளைங்க பேச மழலை மொழியும் குழலின் இது யாழின் இது சொல்லவர்கள் மக்கள் மழலை சொற்களாதவர்கள். உண்மைதான்.
உலகத்தில் அமிர்தம் தேவாமிர்தம் தான் பெரிய சுவைன்னு சொல்லலாம். இல்லையா? எது தேவாமிர்தமா? சிறுதை அழகிய கூழ்னா பிள்ளைங்க அலைஞ்சு வச்சிருக்க பாரு கஞ்சோறு, அதுதான் அமிர்தம். அதுதான் தேவாமிர்தமா? அப்படிப்பட்ட இந்த பிள்ளை முகம் பார்க்கவில்லையே. அப்படி அண்ணன் சிறைச்சாலைக்கு வருவான், வந்து இந்த ஒரு பிள்ளை கொஞ்சம் பெற்று வளர்த்து பரம்பரை தாரன்னு கேட்கணும்னு சொல்லி என்று சொல்லி ஒரு நாள் சிறைச்சாலையை சுற்றி பார்க்க வந்த நம் இடத்திலே தேவையை சொல்லுகிறார். என்று சொல்கிறார். ஏ அண்ணா நாதம் சராஜா கேளுமையா சண்டாடி பிள்ளை முகம் பார்க்கவில்லை, பிள்ளை முகம் பார்க்கும் முன்னாள் கொன்றுவிட்டை ஆண்டாரே, இந்த ஒரு பிள்ளை தன்னை நான் வெற்றெடுத்து வளர்த்து விட்டேன், ஒன்பதற்கு தருவேன் கும்பிட்டவை நான் விழுந்தான். கொள்வதற்கு தருவேன் என்று கொள்வதற்கு தருவேன் என்று கூப்பிட்டவள் தான் பாவினான் வெற்றி விடுமுகள் மார்க்கு முன்னே நீ பிள்ளையை கொண்டு விட்டாய். ஆமா இந்த ஒரே ஒரு பிள்ளையும் பெற்று கொஞ்ச நாள் விழுத்து பிள்ளை ஆசை தணிந்த பிறகு என்ன பிள்ளை ஆசை தணிந்த பிறகு பிள்ளை வளர்த்த ஆசை திறனையா? ஆமா பிள்ளை வளர்த்த ஆசை தீராம இருக்கக்கூடாது. ஓஹோ என்னத்த பிள்ளை வளர்க்கும் அப்படி ஒரு சலிப்பு வரணும். அதுக்கு பிறகு நான் தாரேன்னு சொன்ன பாருங்க, காதலித்து கெஞ்சுகிறேன் என்று சொன்னாலே சொன்ன உடனே இவன் நினைக்க 8வது பிள்ளை இப்ப பெத்து விடுவா கொல்லணும் காத்திருக்கிறவன் காலில் விழுந்தா விடுவானா? சும்மா விட மாட்டாரு. பிள்ளை சாப்பிடதான் நீ சிலவ சொன்னா, ஐயா நான் உங்க கூட வந்து புருஷன் செத்த உடனே சொன்னா, நான் உங்க கூட வந்து செத்து எங்க கூட்டிட்டு போயிடாக்கியான்னா, எப்பா கூட்டிட்டு போயிருந்து சொல்லியாளேன்னு பார்த்திருந்த ஊரார்கள் பார்த்தாங்க. ஐயா இவ இவ்வளவு பாசமா அழுகாங்க. ஆமா குண்ட தூக்கி போட்டுட்டான் ஒருத்தன். குண்டு விழுந்துதான் இவ துண்ட காலம் துணியை கண்டு நாப்பை ஓடுவான். அவன் அவன் உயிருக்கு தாங்க பாதுகாப்பு. இப்ப யாரும் மாப்பிள்ளைக்காக நான் செத்து போயிடும், ஒருத்தருக்காக ஒருத்தன் செத்து போறதுல வாழணும். அண்ணே சொன்னா மழையே வந்துடும். இவன் காலில் விழுந்து கும்பிட்டா பாருங்க, அடி அவன் புள்ள பெருசு நினைப்பானா, இவன் உயிர் பெருசு நினைப்பானா? அவன் உயிர் தான் பெருசு நினைப்பான். காலில் விழுந்தா பாருங்க, சரிதவளை புதைச்சிட்டான். எழுத்திடுவோங்க. சிறையிலே மீண்டும் கைவால் விழுந்து தெரித்து சிறையில அடைத்திருக்கின்ற பொழுது பொழுது அந்த சிறையில் இருக்கிற தேவகி அவன் நினைக்கிறான், என்று நினைக்கிறான். நிறைவாத கற்பிணியாக இருக்கிறவள் என்ன இந்த உலகத்துல பிறவி எனக்கு தந்தான்னு தெரியலையா? ஆமா நான் பிறந்த நாள் முதலாக நான் என்ன பாடுபடுகிறேன் என்று வளர்ந்த வளர்ப்பை எல்லாம் பார்க்கிறாள். சரிதான். நான் சின்னம் சிறு கன்னி பெண்ணாக தெருக்கோடியில் விளையாடி கொண்டிருக்கிற பொழுது இருக்கின்ற பொழுது அந்த வழியே வந்து ஒரு பெரிய மகான் என்ன சொன்னார்? அவர் என் கையை பிடித்து பார்த்து கண்ணி நிலவருவத்தீரே கைவாத்து சோழிடனோ அன்னையரே நீயும் ஒரு அழகு மகன் தலை வருவாயே இந்திரனை போலிருப்பாய், இந்திரனை போலிருப்பாய், இறையவனை போலாம்பாய். ஈரனை போலிருப்பாய், ஈரனை போலிருப்பாய், இறையவனை போலாழ்வாய். சந்திரனை போலிருப்பாய், தரணியெல்லாம் வாழ்வாரென்று புத்தியுள்ளோர் சொன்னதெல்லாம் இன்று பொய்யாகப் போனதுமே. சும்மா போன ஆள் என் கையை பிடித்து பார்த்து ஒரு 8 பிள்ளைக்கு வரணும் அம்மா. ஆமா அது அந்த பிள்ளை 8வது பிள்ளையினால் அவனுக்கு இந்த உலகுக்கும்
எல்லோருக்குமே நன்மை கிடைக்கும் என்று சொல்லி போனாரே. பெரியவங்க வாக்கு பறிக்கும் சொன்னாங்களே, அத்தனை வார்த்தைகளும் இன்று பொய்யாக எங்கு வலிக்கிறது? நான் பெண்ணாக பிறக்கணுமா, உலகில் வாழணுமா, என்னை போல் பெண் பிறந்து இருக்களைய உலகத்திலே நான் பெண் பிறந்து எனக்கு பெண் இல்லையோ, நான் ஒருத்தி பெண் பிறந்து நாளைக்கேடு ஆனேன். நான் ஒரு தீவை பிறந்தே, நான் ஒரு தீவை பிறந்தே, ஆனேரியே. நான் பெண்ணாக பிறந்தபோது மண்ணாக பிறந்தில்லை, மண்ணாக பிறந்திருந்தால் மண்ணிற்கு மகிமை உண்டு. என் அழுது புலம்பினாளே, ஆயிழையாள் தேவகியோ. பெண்ணாக பிறக்கணுமா, இந்த உலகில் வாழணுமா? ஐயோ, என்னை போல் பெண் பிறந்து இந்த உலகத்தில் இருக்கவில்லையா? ஆண்டவா, சண்டாடி நான் மட்டுமா பெண்ணாக பிறந்தேன்? பெண்ணாக பிறந்த போது சரி. சண்டாடி நான் மண்ணாக பிறந்திருந்தார் இந்த மண்ணிற்கு மகிமை உண்டுமே என்று இவள் புலம்பினாள். அடி புலம்பி இருக்க மாதமும் சரிவர 10 மாதம். அவைய என்ன புலம்பியதே அறியாயோ, என்ன புலம்பிய தேவையானோ, இருக்கின்ற நாளையில் எதப்பாரோ, வண்ண பெருமாள் பிறக்கும் நேரம் வந்த பெருமாள் பிறக்கின்ற நேரம் வந்தது காலத்து சிந்தை மகிழ்ந்து நித்ராதேவி நதிகளை தந்தாய். இந்திராதேவி தனை அழைத்தென்பார். ஏசபுரம் பிரம்மாவும் சொல்வார், கம்சனையும் கம்ச நாட்டில் உள்ளோரையும் கம்சனையும் கம்ச நாட்டில் உள்ளோரையும் பார்க்கின்ற வேலை கண்மையைக் கண்டார். அந்த மொழியற்று நிற்கிறாதேவி அந்த மொழியேற்று நித்திராதேவி ஆழ்ந்திடாமல் அவள் சென்று மயக்க 10 மாதந்திலேயே திகைய கண்ணன் பிறக்கின்ற சமயம் சரி. பிரம்மதேவன் சொல்கிறார், என்ன? என் நித்ராதேவி மதுராபுரியில் கிருஷ்ணன் பிறக்கப் போகிறார். சரிடா. ஆயிரவாணியில் காளி பிறக்கப் போகிறார். ஆகட்டும் இந்த குழந்தைகள் பிறக்கிற பொழுது யாரும் பார்க்க கூடாது. ஆகட்டும் எல்லோரும் முகத்திலும் உறைந்து விடு. ஆகட்டும். ஆகட்டும் என்பது நித்ராதேவி எல்லோர் முகத்திலும் உறைந்தாள். உரைய போதும் இரவு பகல் போலே ஓதும் இரவு பகலது போலே ஒன்பது தோளும் உறவாயிருக்கேன். சிந்தை மதிமுதல் தேவகியாளுக்கு சிந்தை மகிழுதல் தேவகியாளுக்கு செய்ய இலக்கண் இழந்தோள் துடிக்கேன். செல்ல திருவோண நாளவிதனிலே செல்வ திருவோண நாளே சீரான செங்கல் மாறி பெருமாள் பிறந்தார். சீரான செங்கம்மா பெருமாள் பிறந்தார். வண்ண பெருமாள் பிறந்த உயிர் தம்பி பசுவேவத்தாலில் விளங்கு தரிக்க. பசுமேவன் காலில் விலங்குகள் தெரிக்க. அதாவது 10 மாதம் ஈந்திருக்கிற தேவகிக்கு தேவகிக்கு ஆவணி மாதம் சரி. அன்றைய நாள் அப்படி கிருஷ்ணபட்சத்து அஷ்டமி திதி. ஆமா. நாள் ரோகிணி நன்னாள். அடேங்கப்பா எம்பெருமாள் நாராயணன் கிருஷ்ணனாக வந்து பிறக்கிறார். ஸ்ரீடா கிருஷ்ணன் பிறப்புங்கிற கதைய ஆமா. நம்ம பாடுறது யாருக்கு பாடுறோம்? பெருமாள். பெருமாளுக்கு பாடுறோம். ம்.
பெருமாள் பிறந்த நட்சத்திரம் திருவோணம். அப்படியா? ஆனா அந்த கதை ஒரே வரி மட்டும் நீக்கிற செல்வ திருவோண நாளதில் ஸ்ரீராம் செங்கண்மால் பிறந்தார். கண்ணன் பிறந்த நேரம் ஆயர்வாடியில் யசோதை ஒரு பெண் மகவை பெற்றாள். குழந்தை பிறந்தவுடனே கையால் விலங்கு தரித்தது. அவை சிறை கதவு திறக்கிறது. வசுதேவர் இருந்து சிறை கதவு திறந்தது. ஓடோடி வந்து பார்க்கின்றார். பார்க்கணும் ஓடி வர பார்க்கின்ற பொழுது குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது. தேவகியா அப்படி மயங்கி கிடக்கிறாள். அந்த குழந்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது இது காயும் கடிதவனோ காயும் கடிதவனோ கண்ணனோ மணி மன்னனோ இது காயும் கதிரவனோ காயும் கதிரவனோ கண்ணனோ மணிவண்ணனோ சீலம் ஒரு குழவியை போ சீலம் ஒரு குழவியை போ இந்த தேசத்தில் கண்ணனில்லை. இந்த குழந்தையை பார்த்து இந்த ஒளி பிரகாசமாக இருக்கிறது. இந்த குழந்தை விடிந்தால் கொன்று விடுவானே என்று இந்த குழந்தையை பார்த்து அழுது புலம்புகின்ற பொழுது அங்கு ஒரு சத்தம் இருக்கிறது. அது அசரீரி சத்தமா? என்ன சுதேவா என்னடா அது? இந்த குழந்தை எடுத்து நேராக ஆயர்வாடிக்கு செல். அங்கு யசோதை என்பவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கிறார். இந்த ஆண் குழந்தை அங்கே போட்டுவிட்டு அவள் பெற்ற பெண் குழந்தையை கொண்டு வா. ஆகட்டும், தாமதிக்காதே என்று சொல்ல அவ்வளவுதான். எல்லாம் ஒரு மிஷின் இயங்குறது மாதிரி. அமையா இந்த குழந்தை எங்க தூக்கிட்டு போறது அப்படின்னு பார்த்தவுடன் அங்கு ஒரு பூக்குடை தட்டு. சரி, அந்த பூக்குடை எடுத்து அதில் பிஞ்சு குழந்தை பகவான் கிருஷ்ண பகவானை வைத்து அப்படி அருமையில வச்சு சுமந்துட்டு வர. ஆமா, அரண்மனை கதவு பார்த்தா 1000 வீரர்கள் இருந்தால் மட்டும் அது திறக்க முடியும், அடைக்க முடியும். சரிதான். அந்த அரண்மனை கதவருகே வந்து நின்றவர், கடவுளே நான் இப்படி திறக்கிறது, இது எப்படி நான் ஒத்தைக்கு திறந்துட்டு போவேன்? அதாவது அப்படி இவர் நினைத்தவுடன் அந்த பூக்குடை தட்டில் இருக்கின்ற பகவான் கிருஷ்ணன் சிறு குழந்தையாக இருந்தார். அவன் அப்படி இந்த குழந்தை கைகால போட்டு உதறும் பாருங்க. அடித்தழும் குழந்தையை போன்று கைகால உதறினவன் கால் பாத விரல்கள் சரி அந்த கதவை பட்டவுடனே மாயினரி கோபாலன் மலரடிதான் பட்டபோதே மாயினரி கோபாலன் மலரடிதான் பட்டபோதே கதவை திறந்திடுவான் வசுதேவரும் ஏகிவாரே அந்த வசுதேவரும் கதவினை வட்டமுடன் கதவு படியிருந்து அதை கடந்து வெளியே வருகிற பொழுது வருகின்ற போது யமுனையாற்று வெள்ளம் ஆத்துல கரபுரண்டு ஓடுது. ஐயோ கடவுளை, இதை எப்படி நான் கடந்துட்டு போவது? சரி அப்படின்னு நினைச்சு சரி காலை வச்சுதான் பார்ப்போமே என்று அவன் இந்த மார்கழி மாச குளிர்ல விழுந்தா வச்சான். அப்புறம் ஐயா ஒருத்தன் விழுந்துட்ட, ஒரு கொம்பளை விழுந்துட்டு கொடை பார்த்துட்டு வந்தவன் ஆத்துல சபரிமலைக்கு மாலை போட வச்ச ஆம்பளைக்கு ஆத்துல வந்து கிளவியை காப்பாத்தாங்க. ஆமா, அந்த அவன் கேட்கிறான், ஒரு சாமி கேட்குது, நீங்க விழுந்தீங்களா சாடுனீங்களான்னு. அது குளிர்ல விழுந்து நடுங்குது. இப்படி ஆற்றில் விழுந்த கதை நல்ல கதை. யமுனை ஆற்றினை கால் வச்சார் பாருங்க. வைத்த பொழுது அப்போ கால் வச்ச இடம் நீர் வற்றி போகிறது. சரியா, முன்னே விரிகின்றது, பின்னே சுக்கிறது. அந்த ஆற்றிற்குள்ளே இறங்கி வருகின்ற பொழுது பெருமாளுக்கு 5 தலை நாகமது
நாகம் குடைபிடிக்கிறது. ஆமா. பாம்பு தாராட சரி. அங்கு யமுனையாற்றி கடந்து ஆயர்வாடியில் வருகின்றார்கள். வருகிற பொழுது அந்த ஆயர்வாடியில் யசோதை வீட்டிலே ஆமா. வந்து பார்க்கிற பொழுது யசோதை பக்கத்திலே ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண் குழந்தை என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவானை அந்த யசோதை பக்கத்திலே கிடத்திவிட்டு அங்கிருந்த பெண் குழந்தையை எடுத்து மீண்டும் இத்தனை வழிகளையும் கடந்து கொடை வைத்து துறைகளை கடந்து அந்த மதுராபுரியில் தேவை இருக்கின்ற சிறைச்சாலையில் தேவையின் பக்கத்திலே இந்த பொம்பளை பிள்ளையை போட்டுவிட்டு வசுதேவரும் அவர் இருந்த சிறைக்குள் போனார். மீண்டும் கை கால் விலங்குகள் பூண்டன. சிறை கதவு அடைபட்டது. அடைபட்டவுடனே காத்திருந்தவர்கள் மொழி தெலுங்கினார். காத்திருந்தவர்கள் மொழி தெலுங்கினார். கம்சனுடன் சென்று மந்திரம் கூறினார். ஏற்ற தேவகியால் இந்த இரவிலே யாரும் அறியாமல் வெற்றிலை வைத்த நேரம் விடிந்தது. மூதேவி அகன்றார். அபி காவலர்கள் இடத்திலே சொன்னார்கள், மகாராஜா, என்ன உங்கள் தங்கை தேவகி பெண் குழந்தையை பெற்றிருக்கார் என்ற வார்த்தையை கேட்டந்த கம்சனோ ஏகமனமான கம்சனும் கோபித்து அடித்து கால்வழி தடித்து கொள்ளே என்று வன்மையாகவே ஓங்குகின்ற வேளை என் நலிகை வெட்ட வந்தது ஒட்டையா இதோ வருகிறேன் என்று ஓடி வந்து சிறைச்சாலையில வந்தவன் அன்று பிறந்த குழந்தை தானே என்று அலட்சியமாக நினைத்து காலை தூக்க முடியல. 2 காலைகளை முடித்து தூக்க முடியாமல் நாடி நரம்பெல்லாம் உடைக்குது. கை இழுத்துட்டு போன போல கீழே போடுறான். ஆமா. என்னடா இது? குழந்தை தானே நினைத்து மறுபடியும் அடித்துக் கொள்ள வேண்டும் சொல்லி முட்டு போட்டு சொல்ல தெரியுமா, மண்டி ஒட்டியிருந்து அந்த அண்டி பிறந்த குழந்தை மகமாயி காளி வந்திருக்கிறாள் என்று எண்ணாமல் மடத்தனமாக தூக்கினம் பாருங்க. மாறு விதித்தம்மை வானத்தில் ஏகினார். ஏகி ஆதாயம் நன்றியே நின்றார். இயம்பு வாழ்ந்த குமரி பகவதி மார்போடு அழைத்தவன் தூக்கினான். மங்கி பகவதி காளி பராசக்தி இவன் மார்பிலை எட்டி உதைத்தாள். ஆகாயவிலே அந்த மார்க்கமாகவே ஏகினாள். ஏய் பாவி, கம்சனே, என்ன எளிதாக என்னையும் நீ விட்ட கம்சராஜா, அறிவு செய்த உன்னையும் தான் அழைத்து வெல்ல வேணும் என்று அண்ணெங்கள் கோபாலன் ஆயர்வாடி ஊரதிலே சங்கடப்பட்டிருந்தான் கம்சன். மார்பு கெட்டு உதைத்தவுடன் மல்லாந்து கிடக்கிறான். இவள் ஆகாய மார்க்கமாக ஏறி நின்று சொல்கிறாள், கம்சனே, இப்பொழுது கொண்டிருப்பேனடா. உன்னை கொல்வதற்காகவே என் அண்ணன் நாராயணன் கண்ணன் என்ற பெயரிலே யசோதைக்கு பிள்ளையாக வளர்ந்து வருகிறார். சரியா? உன் பலத்தையே
அழைத்து போகவே யாம் வந்தோம் போ என்று சொல்ல என்று சொல்ல அப்படி இதையெல்லாம் காதிலே கேட்டவன் சாகாமல் செத்தவன் போ சந்திரவன் இருக்கின்ற வேளையில் அந்த வேளையிலே இப்படி இங்கிருக்க பாரதிராஜ பிள்ளைங்க சொல்றது வடிகட்டி பரக்கிராமத்தியா இப்படி இங்கிருக்க ஆயிரவாடியில் யசோதைக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்று கனமகிழாளுட புகழிடமாக ஆர்வண்ணன் வந்து பிறந்தார் இரவே அந்த மடவாய் குறவைகள் பாடே ஆகாசன குரல் ஆடிடுவாரே அன்புறுங்குறவைகள் மொகமொகே ஆனந்தமாக சந்தோஷமாக குழந்தையை எடுத்து கொப்பாடு நீக்கி தொப்பில் அறுத்து குறவையும் விட்டார் அப்போது அந்த யசோதையாளும் உடனே எம்பெருமாளை தாராட்டுவாளே ஆண் குழந்தை பிறந்தது என்று ஆனந்தம் கொண்டு ஆமா அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு அவருக்கு சந்தோஷம் உண்மைதான். ஆனா ஆனா பொம்பளை பிள்ளை பிறத்தாதான் ஐயா கொள்ளலாம் ஆமா ஐயா ஆணும் வேணும் பொண்ணும் வேணும். வேணுமா ஆமாய்யா. அவன் ஆம்பளை பிள்ளை மட்டும் பெத்தா சொல்லுவா பொன்னடி எத்தவானிடுவான் பொம்பளை புள்ள மட்டும் பெத்தா கொள்ளியத்த மட்டும் கொல்லி எத்தவானிடுவான் இந்த உலகம் பொல்ல இருந்துப்பான் நம்ம ஐயா அங்க அப்படி இருந்தாலும் ஏசும் இங்க இப்படி இப்படி இருந்தாலும் ஏசும். ஆணும் பெண்ணும் வேணும் இல்லைன்னா அழகும் இல்ல ஆமா. வில்லு பாட்டுக்கும் அப்படிதான் எந்த தொழிலுக்கும் சும்மா இந்த அப்பா ஆம்பளை சேர்த்துக்கே கொடுக்காப்பா சே, பொம்பளை இருந்தாதான் அங்க ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அதுல ஒரு அழகு இருக்கு. பொம்பளையான முடியல பக்கத்துலயே ஒரு பொம்பளையாவது வச்சுக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா. உள்ளதும் இருக்கு. பாட்டு பாடுறதுன்னு சொல்லிடுறேன் ஒரு பொம்பளை வச்சுக்கிறேன். ஆமா நான் பயந்துட்டேன். நிறைய ஒரு அற்பம் தரதில்லை பொம்பளை இல்லை. ஆமாய்யா. ஒரு காலம் கடந்த நாங்க பொம்பளை வச்சுக்கிறோம். இனி இந்த அந்த வயசு வரை எங்க போட்டு ஆமா ஐயா அப்படி சொல்லிட்டு இப்போ ஆகினாலே அப்படி என்ன செய்கிறது என் பெருமாளை தாராட்டுகிறார். ஆரிரேரி ராரிரேரி ராரோ ஆரோ
இனாத வாழையது இளவாழை இன்பத்தன்றோ ஆலோசித்து குழந்தைக்கு சுட்டி பார்த்து ஒரு பிஞ்சு குழந்தை ஆயிரவாடியில் விளங்குகிறது சொன்னானே. ஆமா, கொன்று விட வேண்டுமே என்று பிஞ்சு குழந்தை கொல்ல வேண்டுமே என்று பூதனை அழைக்க அழைத்து அடி பார்வமா பூதனையே பூதனையே எங்களுக்கு எவராக கொண்டு வர அந்த வார்த்தை கேட்டபோது ஆயிரையார் பூதனையோ அந்த வார்த்தை கேட்டபோது ஆயிரையார் பூதனையோ மாறாணி பூதனையார் பூதனையார் என்பதை விட்டு
Bye.
மறக்காமல் வாழ்கிறவரா முடிவாய் நான் முடித்தேன் முடியிழந்த வாழ்கிறவரா எல்லாம் அறியும்படி சிறுகுக்குள் பள்ளி வந்தார் ஜெகமெல்லாம் அறியும்படி ஜெகமெல்லாம் அறியும்படி இரக்கத்தில் பள்ளி கொண்டார். பஞ்சவர்க்கு துணையாக முடித்து பூமி வாரத்தில் இருந்த புதியளந்தவர் பெருமாள் கண்ணன் சிவநாராயணன் நாராயணன் அடுத்து கலியுகம் பிறக்கப் போவது எண்ணி எண்ணி இது ஜெகமெல்லாம் அறியும்படி ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் சுவாமி பள்ளி கொண்டார் கோடிவராயிரத்து விளக்கிலே கோடி நூறாயிரம் திருவிளக்கிலே குங்கும பரிமள சந்தன வீசல் குமாரி வீசல் நாமாலை பாடு மாலை வீசவே நாவாலை வாழே இவனான தேவர்கள் பூசி வருமாறு ஸ்ரீரங்கம் தேவியை எரிந்திருந்தாய் இரக்கம் நீரினில் இனியிருந்தாய் சிந்தையுடன் பூசிக் கொண்டிருந்தாய்